ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான இட்லி தோசைக்கு ஏற்றாப்புல ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கறிவேப்பிலை சட்னி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இப்போ இந்த 2 பருப்பையும் மிதமான தீயில வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பினுடைய கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு ஓரளவு வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 5 வரமிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. 3 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கறிவேப்பிலையை வதக்கும் பொழுது அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இப்போ வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயை திருகி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ கேஸை நம்ம நிறுத்திடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்ல மைய சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு தாளிப்பு ஒன்று செஞ்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறாப்புல இருந்தால் இப்போ சேருங்க. கட்டி பெருங்காயம் சேர்க்குறாப்புல இருந்ததுனாக்கா நம்ம பருப்பு வறுத்தோம் இல்லையா, அப்போவே நீங்கள் கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னி சூப்பராக கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கறிவேப்பிலையில் அயனும் விட்டமின் சியும் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு முறையாவது கறிவேப்பிலையை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.